அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மலாம் வீழ்ச்சிக்கிறதான்னு தெரியல. கும்பகோணம் தீ விபத்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2004 ஜூலை 16 94 பிஞ்சு குழந்தைங்க இறந்து போச்சு. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூலோட சைஸ் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஏர் வெண்டிலேஷன் இருக்கணும், எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் அதுக்கப்புறம் முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணாங்க. இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்ஸுடைய ஓட்டை தரைத்தளத்தில் இருந்த ஓட்டை வழியாக விழுந்து ஒரு குழந்தை 2012 இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் போக்குவரத்து விதிகள்லாம் ரொம்ப கடுமையாயிடுச்சு. இதே மாதிரி தான் சாலை விபத்தில் சுபஸ்ரீ பேனர் மூலமாக இறந்தாங்க. நீதிமன்றங்கள்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து எக்கச்சக்கமான விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு விதிமுறையாவது நம்ம பின்பற்றுறோமா பார்த்துக்குங்க. இது நான் என்னோடய 3வது பதிவாக இதை விழிப்புணர்வாக நான் போட்டுட்ருக்கேன். அதே பூந்தமல்லி பகுதியில் பார்த்திங்கன்னா விளம்பர பலகைகள் எக்கச்சக்கமாக பேனர் வச்சிட்ருக்காங்க. இது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களுடைய கவனத்துக்கு வரணும். வருமுன் காப்போம். இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாதுன்னா, போனதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுத்தோ இல்லை அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தோ எந்த பிரயோஜனம் இல்லைண்ணா. நன்றி.